தமிழுக்காக நீங்க அன்றாட வாழ்வில என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா தமிழ்ல வந்து மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நபரும் இப்படி இப்படி பண்ணாங்கன்னா தமிழ் வந்து வளரும். இப்போ எடுத்துக்காட்டா நான் வந்து ஒண்ணே ஒன்று சொல்றேன். அது மாதிரி நீங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களோட கருத்தை சொல்லலாம். நான் என்ன அப்படின்னா எல்லாருமே தமிழ்லேயே பேச முயற்சி செய்யலாம் அந்த மாதிரி கேட்குறேன். வேற ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள்? கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. பல புக்ஸை படித்தா நம்ம டெவலப் ஆகலாம். சரி, ஓகே. இந்த அன்றாட வாழ்வில் வந்து தமிழ் வந்து வளர்க்குறதுக்காகவும் தமிழோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் செய்கிறதுக்காகவும் தமிழ் வரலாறு தமிழோட சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் சொன்ன டாபிக் நல்லா இருந்தது. நன்றி ரங்கீலா அவர்களே. அடுத்த நம்ம வந்து பார்க்கும்போது இவங்க சொன்ன டாப்பிக்கெல்லாம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கிடச்சிருக்கு. எப்படி வந்து மக்கள்கிட்ட தமிழ் வந்து பப்ளிக்கிட்ட வந்து அவங்க எப்படி வந்து தமிழ் அன்றாட வாழ்வில் எப்படி தமிழை வந்து அவங்க மரியாதை கொடுத்து அவங்க வந்து இப்போ ஃபாரினில் போகிறவங்க தமிழ் வந்து மரியாதை கொடுத்து எப்படி அவங்க வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து தமிழை படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்துலேயே வந்து நமக்கு வந்து தமிழில் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டுரும். என்ன சொல்லணும் அப்படின்னா ராமன் விளைவுங்கிறாங்க, அது ஏற்கனவே தமிழில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது ஏற்கனவே நம்ம தமிழில் இருக்குது. இப்போ வந்து ஆழமுகைக்கு ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஆழமுகைக்கு அமைக்கணும் நாளி முகவாது நாலு நாளின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு அறிவியல் உண்மை இருக்குது. நீ என்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ தான் தண்ணியை நிரப்பினாலும் வந்து அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் நிரப்ப முடியும் அப்படின்றது வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து சயின்டிஸ்ட் வந்து இதை நிரூபிச்சுட்டு நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து தமிழர்களோட சொத்து. சரி, இப்போ நம்ம அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுகிறாங்க. அழைப்பாளர்கிட்ட பேசுகிறோம். வணக்கம், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், ஸ்வீட் சிவா பேசுகிறேன். நீங்கள் யார் பேசுகிறீங்க? நான் பாண்டிப்பிரியா மருதநகர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, மருதநகர்லேருந்து பாண்டிப்பிரியா. உங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன். அறிவியல், தமிழ், மருத்துவம் இதை பற்றி உங்களுக்கு ஒரு டாப்பிக்கில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் தமிழ்லேயே பேசுங்க. சரி சார், சொல்லுங்கள். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அறிவியல் வளர்ச்சியில் வந்து முன்னேறிட்டு இருக்கோம் சார். அறிவியல் வளர்ச்சி மூலமா உலகத்தில் வந்து முன்னேறதுக்கு சாதிக்கிறதுக்கு நிறைய யூஸ் ஆகுது சார் அறிவியல் வளர்ச்சி வந்து. ஓகே. இதில் வந்து இப்போ தமிழ் வந்து கணினியில கூட இப்போ தமிழ் வந்து கொண்டு வந்துட்டாங்க சார். முடிஞ்ச அளவு தமிழ் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. மருத்துவமனைகள் எல்லாத்துலேயும் கூட சித்த மருத்துவங்கள் எல்லாமே ரொம்ப உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்கில மருத்துவத்தை விட தமிழ் மருத்துவம் வந்து சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிறது அரசு மருத்துவமனையில் கூட இப்போ சிறப்பு மருத்துவமனை பிரிவாக கொண்டு வந்து சித்த மருத்துவம் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். சித்த மருத்துவம் வந்து ரொம்ப உபயோகமாக உள்ளது ஒன்று சார். அதாவது சரி பண்ண முடியாத நோய்களை கூட சரி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஈவன் முடக்குவாதத்தை கூட அவங்க சரி பக்க விளைவும் ஏற்படாது. சிறப்பான ஒரு மருத்துவம். ஆமாம் ஆமாம். சொல்லுங்கள், வேறு ஏதாவது? முன்னாடியே உள்ள போதி தர்மரை வர மாதிரி இருக்கிறவங்க கூட நிறைய மருத்துவத்தை பற்றி எழுதியிருக்காங்க சார். அது வந்து நம்ம ஊர்களில் ஓலைச்சுவடிகள் மூலயமா அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தமிழ் வந்து. நீங்கள் எந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணுறீங்க அந்த பாண்டிப்பிரியா? நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? மக்களுக்கு இது எந்த விதமாக நீங்கள் கொண்டு போகலான்னு உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள் சார். இதை வந்து சித்த மருத்துவங்கள் வந்து சார் அந்த படித்து வந்து மக்களுக்கு வந்து சேவை பண்ணலாம் சார். அது மூலியமா சேவை பண்ணலாம், ஏற்படுத்தலாம். புதுசாக ரிசர்ச் பண்ணி அதில் பழைய ஓலைச்சுவடிகளையும் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுனாலையும் நீங்கள் வந்து அதை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அதை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் வந்து என்ன மகத்துவம் இருக்குன்றது உலக நாடுக்கு நீங்கள் சொல்லி நம்ம வந்து பேட்டன்ஸ் கூட வாங்கிக்கலாம், அப்படி தானே? ஓகே ஓகே. நன்றி பாண்டிப்பிரியா அவர்களே. நம்ம இந்த வாரத்தை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களோட பரிசு வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கே வந்து சேரும். நன்றி. கண்டிப்பாக ஓலைச்சுவடியோட சிறப்பை வந்து பாண்டிப்பிரியா வந்து அருமையாக சொன்னாங்க. அதில் வந்து எவ்வளவு மருத்துவ குணம்லாம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஓலைச்சுவடியை வந்து நம்மளோட நூலுக்கு வந்து இன்னும் மாற்றாமே இருக்கும் அப்படின்றது வந்து பாண்டிப்பிரியா வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோட தாத்தா போய் திரும்பரு தமிழுக்கு சிறப்பு செஞ்சவரை மறந்துட்டோம், இப்போதான் சினிமா துறையில் வந்திருக்கு அப்படின்றது வந்து அவ்வளோ அருமையாக சொன்னாங்க. நிறையா பார்த்தீங்கன்னா சினிமாஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பழைய காலத்து நூல்களையும் பழைய காலத்து காசுகளையும் பழைய காலத்து ஹிஸ்டரி, இப்போ நம்ம தாத்தா பாட்டி பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்லி வச்ச அந்த பாட்டி வைத்தியம் கூட இன்றைக்கி இல்லாமல் போனதில் சின்ன தலைவலினா உடனே சரி போகிறது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம மாத்திரை எடுத்துக்கிறது, உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அப்படின்னா ஆயுள் காலம் குறையுது. நம்ம பக்கவலி வந்து அதிகமாக குறையுது. அடுத்த அழைப்பாளர் வந்துட்டாங்க சார், அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன, யார் பேசுறீங்க? செல்வி, எங்கேருந்து பேசுறீங்க? சுப்ராஜா மடம் பேர். உங்களோட தலைப்பு வந்து ஆரோக்கியம் என்ற தலைப்பில் நீங்கள் 2 நிமிஷம் நீங்கள் வந்து பேசுங்க. தமிழ்லே. ஆரோக்கியம்ன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒண்ணு. ஆரோக்கியமுடன் வாழ்ந்தால்தான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். ஆரோக்கியம் இருந்தால் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். நம் முன்னோர்கள் நம்ம ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு வந்து பல பயிற்சிகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சி, தியானம். தியானம்னு எடுத்துக்கிட்டோம்னா தியானம் செய்வதன் மூலமாக நம்ம மனசு நிம்மதி அடைகிறது, நம்ம வேண்டியதை சாதிக்க முடியும். இப்போ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்கள் நினச்சது நிறைய சாதிக்க முடியும். அப்போ எது வேணாலும் நீங்கள் வந்து அடைய முடியும், அப்படி தானே? அப்போ மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதி தர்மம்னு ஏற்கனவே பழைய காலர் சொன்னாங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் கொண்டு வந்து அதை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தி இந்த நோக்கு வர்மம், அதாவது ஹிப்னோட்டிசம், மெஸ்மரிசம் சொல்ல நோக்கு வர்மம், அதெல்லாம் நம்ம இங்கேருந்து குண்டலினி சக்தி, குண்டலினி பவர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு வரீங்க, அப்படி தானே? ஓகே ஓகே ஓகே. அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது எப்படி என்ன மாதிரிலாம் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் மனசில் வச்சுருந்தா? அந்த தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையா பண்ணலாம். இரவு நேரங்களில் உறங்குவதற்கு முன் ஒரு கொஞ்ச நேரம் பண்ணால் நம்ம வந்து தியானத்தில் வந்து சாதிக்கலாம். தியானத்தினால உடம்பு மனசு சரியாகும். உடம்பு மனசு சரியானா நம்ம எண்ணங்கள் சரியாகும். எண்ணங்கள் சரியானா நம்மளோட அன்றாட வாழ்வு வந்து நெறிமுறை கரெக்டாக வரும். அன்றாட வாழ்வு கரெக்டாக இருந்தாலும் நம்ம செய்கிற செயல் கரெக்டாக வரும். நம்ம செயல் கரெக்டாக வந்ததுன்னா வாழ்க்கை வெற்றி அடையும். ஓகேவா? அப்படி தானே? ஓகே, நன்றி பாண்டி செல்வி அவர். பாண்டி செல்வி நன்றி பாண்டி செல்வி. உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அருமையாக பேசினாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம். கண்டிப்பாக ஆரோக்கியத்தை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. அதாவது நீங்கள் ஆரோக்கியம்ன்ற பார்க்கும்போது நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? பணம் தேவை. ஆரோக்கியமே சிறந்த செல்வம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பணம் தேவை. பணத்தை மட்டும் வச்சா போதுமா? அப்போ வந்து பொருள் பணம் வந்து பொருள் என்ன ஒன்று தான். இப்போ மக்கள் பணம் வந்து சேர்த்து வச்சா மக்கள் வேணும். அதாவது மக்கள்னா நமக்கு சப்போர்ட்டர்ஸ், புகழ் வேணும். மூணாவது புகழ் இருக்கணும், புகழ் தேடணும். எல்லாரும் கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கணும். எல்லாமே ஆரோக்கியம் வேணும். சொல்றது ஆரோக்கியம். இப்போ நாலு வந்து ஆரோக்கியம், பணம், புகழ், மக்கள், ஆரோக்கியம் எல்லாம் அருமையாக பேசினாங்க. அவங்க வந்து உடல் அளவுலையும் மனதளவுலையும் கண்டிப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அழைப்பில் வந்தோடனே தமிழ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக சிறப்பாக பேசினாங்க. செல்வி அவர்களுக்கு நன்றி. சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடருவோம். அடுத்த கால ஒரு வரைக்கும் அதாவது பேசி தான் ஆகணும். கண்டிப்பாக பிஸி ஆகணும். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக கால் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா 1 ஹவர் தான் ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டூடியோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சரி. வந்து இப்போ தமிழ் கலாச்சாரத்தை அறிவியலை பற்றி முன்னேற்றினா தான் கண்டிப்பாக சார். இன்னும் நம்ம இப்போ தமிழை பற்றி பேசும்போது கண்டிப்பாக கழுகுமலை அந்த கோவிலை பற்றி பேசியே ஆகணும். அது நம்ம இங்கே சங்கரகோவில் பக்கத்தில் உள்ளது. கண்டிப்பாக சங்கரகோவில் பக்கத்தில் இருக்குது. அந்த குடரை கோயிலில் வந்து பாறையை குடைஞ்சி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிற்பம்லாம் அந்த இடத்துல இருக்கு. தெரிஞ்சதுன்னா வெளிநாட்டுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நயகரா ஃபால்ஸு இந்த மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி உலகத்தில் 8 அதிசயம் சொல்கிறாங்க. நம்மகிட்ட ஏகப்பட்ட அதிசயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஏகப்பட்ட இது நம்ம வந்து பராமரிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. தெரியல, அதை பற்றி அவேர்னஸ் இல்லை. அது அவேர்னஸ் ஹிஸ்டோரிக்கெல்லாம் என்னென்னு தெரியாமல் அது நமக்கு என்ன போகிறதுனால தான் நமக்கு எதுக்குன்னு ஆகி போகுது. கண்டிப்பாக ஏன்னா அதனால் நம்ம வந்து இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அறிவியல் பற்றி. அடுத்த அழைப்பாளர் வந்துட்டாங்க. அவங்க கடைசி அழைப்பாளர் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து அழைக்கிறீங்க? சுகந்தி, நிகழ்ச்சிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி போய்கிட்டு இருக்கு? சரிங்க. நாங்கள் எல்லா அழைப்பாளர்கிட்டையும் கேட்குற ஒரு கேள்வி தான், தமிழுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தொன்று ஆட்டலாம்னு நினைக்கிறீங்க? நேரடி தலைப்புக்கே போயிடலாமா? இருக்கீங்களா? தொண்டு ஆற்றலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழை வந்து இனிமே எல்லாமே தமிழ்லையே நம்ம பேசி தமிழ்லேயே நம்ம அறிவியல் பூர்வமாக நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுத்தவங்கள கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கும், நானே நம்ம எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறோம்ல, நானும் தமிழ்நாட்டுக்காரன் தானே, நான் பேச தப்பாக எடுத்துக்காதீங்க. அது நடைமுறை பழக்கத்தில் வந்து ஆங்கிலம் வந்து கலப்பாயிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் நிகழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பிறமொழி சொற்களை வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து ஒதுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாம் அழைப்பாளருக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவோமா? அழைப்பாளர் தலைப்பு கொடுங்க. கண்டிப்பாக அழைப்பில் இருக்காங்க.
ஹலோ ஹலோ சார். நீங்கள் என்ன தலைப்பில் பேசலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட விருப்பம் தான். மூட நம்பிக்கை சார். மூட நம்பிக்கை அற்புதமான தலைப்பு. கண்டிப்பாக தமிழர்கள் வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போது தமிழை வந்து அவங்க சொல்கிறது வந்து நாங்களே இங்கிலீஷில் உடலாக பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலர் வந்து கேட்கல. சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம வெளியிருந்து வரதில்லை. ஏன்னா நானும் மாறிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்காக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். நம்மளாம் சேர்ந்து தான் இது வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நேர்களே தப்பாக எடுத்துக்காதுங்க. இதை வந்து அவங்கள பேச சொல்லிடலாம். பேசலாம். நீங்கள் பேச மூட நம்பிக்கை அப்படின்ற தலைப்பில் நீங்கள் வந்து பேசலாம். அதாவது மூட நம்பிக்கை வந்து ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படி ஒழிப்பீங்க? சாரி இல்லை, ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் மூட நம்பிக்கைன்னு எடுத்துட்டீங்க, அதை பற்றி பேசலாமா? எவ்வளோ மூட நம்பிக்கை இருக்கு. கட் பண்ணிட்டாங்களா? பயந்து ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சரி, ஃபைனல் நிகழ்ச்சி. இன்னும் நம்மளை வந்து நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்? நம்ம இறுதியாக ஆமாம், உறுதியாக ஆமாம், கண்டிப்பாக இறுதியாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ரெண்டு பேரும் இங்கே தமிழில் பேசுறது. அதான் இன்னும் ஒரு அழைப்பாளர் வந்து என்ன நீங்கள் தமிழை வளர்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டீங்கன்னு யாரும் இன்னும் கேள்வி கேட்கல. நான் கூட நினச்சேன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அங்கேருந்து ஏதாவது வந்துருமோன்னு நினச்சேன். நல்ல வேலைக்கு எதுவும் வரல. கண்டிப்பாக தமிழோடு விளையாட்டு அப்படின்றது தமிழை வந்து வளர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காண்டி ஆரம்பித்தோம். கண்டிப்பாக ஏன்னா நம்ம வந்து முயற்சி செய்யலாம். முயற்சி செய்தால் எதுவுமே வராது, எதுவுமே கிடையாது. நடக்காது ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக முயற்சி தான் நடக்காது ஒன்றும் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து சாதிக்கலாம், நம்ம எல்லாமே பண்ணலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தீபாவளி வணக்கம்.